இப்ப இதுல வந்துட்டு 10 கணக்குகள் இருக்குதானே. அதாவது 20, 30, 40 இருக்குதானே. அத நாங்க எப்படி எண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். சரி. இதுல பார்த்தீங்களா இருந்தா, இங்க விஸ்ஸன்னு இருக்குது. என்னது? விஸ்ஸண்டா என்ன அர்த்தம்? விஸ்ஸண்டா 20. விஸ்ஸண்டா 20. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தெரியும் தானே. அதுக்கு நாங்க 21, 22 வரும்போது விசி என்று ஆரம்பிச்சு இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் இந்த இந்த இளஞ்சிவப்பு நிறத்துல பாருங்க விஸ்ஸ வந்திருக்குது. இந்த விஸ்ஸைக்கு பிறகு இது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு விசி கூட்டல் எக்க, விசி கூட்டல் தெக்க, விசி கூட்டல் துணு. இந்த மாதிரி அந்த 1, 2, 3ன்னு சொல்லி அப்படியே வரும். இப்ப சொல்லுங்க, அப்ப நான் இதுல உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க எண்ணணும். சரியா? சொல்லுங்க. இப்ப விஸ்ஸண்டா 20. அப்ப இந்த 20 20ன்னு மாறுதானே தமிழ்ல. இப்ப 20ன்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம்? 21 22ன்னு சொல்லுவோமா? 21 22ன்னு சொல்லுவோமா? 21 21 22ன்னு சொல்லுவோம். அப்ப 20ன்னு பயன்படுத்துறது விசி. இப்போ 21ல இருந்து 29 வரைக்கும் எண்ணுங்க பாப்போம். விசி எக்க, விசி தெக்க, விசி துணை, விசி ஹத்தர, விசி பக, விசி பக. அடுத்தது 26க்கு 6க்கு என்ன சொல்றது? ஹய ஹய ஹய. விசி ஹய, விசி ஹட்ட, விசி தகய, விசி அட்ட, விசி அட்ட 28. 8க்கு அட்ட. விசி அட்ட, விசி நவய, விசி நமய, விசி நமய வந்துட்டு தானே. அதுக்கு பிறகு 30க்கு நாங்க சொல்றது திக. 30க்கு என்ன சொல்றது? திக. திகையில இருந்து 30 என்று ஆரம்பிக்கும் போது திஸ் என்று ஆரம்பிக்கும். இப்ப திஸ் ஆரம்பிச்சு சொல்லுங்க. 1ல இருந்து 9 வரைக்கும். திஸ் எக்கா, திஸ் எக்க, திஸ் எக்க, திஸ் தெக்க, திஸ் துணை, திஸ் ஹத்தர, திஸ் பக, திஸ் ஹய, திஸ் தக, திஸ் அட்ட, திஸ் ஹத்த, திஸ் ஹத்த, ஹத்தண்டா 7, திஸ் ஹத்த, திஸ் ஹத்த, அதுக்கு பிறகு திஸ் அட்ட, திஸ் நவய, திஸ் நாமய. ரைட். அப்ப திஸ் எக்க, திஸ் தெக்க, திஸ் துணை, திஸ் ஹத்தர, திஸ் பக, திஸ் ஹய, திஸ் ஹத்த, திஸ் அட்ட, திஸ் நாமய வந்துட்டு. அதுக்கு பிறகு 40ன்னு ஆரம்பிக்கிறது ஹத்தலிஹ. 40க்கு எப்படி சொல்றது? ஹத்தலிஹ. சொல்லுங்க பாப்போம். ஹத்தலிஹ, ஹத்தலிஹ. அப்ப 40 ஆரம்பிக்கிறது ஹத்தலிஸ் என்று ஆரம்பிக்கும். அப்ப 41 42 எப்படி வரும்? ஹத்தலிஸ் எக்க, கத்தலிஸ் துணை, கத்தலிஸ் துணை, ஹத்தலிஸ் தெக்க, ஓ ஹத்தலிஸ் தெக்க, ஹத்தலிஸ் கத்தலிஸ் துணை, ஹத்தலிஸ் துணை, ஹத்தலிஸ் ஹட்ட, ஹத்தலிஸ் ஹத்தர, கத்தலிஸ் பக, கத்தலிஸ் ஹட்ட, ஹய ஹய ஹய. 6க்கு ஹய, 6க்கு ஹய, ஹத்தலிஸ் ஹய, ஹத்தலிஸ் ஹட்ட, ஹத்தலிஸ் அட்ட, அட்ட, ஹத்தலிஸ் நவய, ஹத்தலிஸ் நவய. அப்ப 49 வரைக்கும் வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன வரும்? 50 வரும். 50க்கு நாங்க சொல்றது பனஹா. 50க்கு என்ன சொல்றது? பனஹா. அப்ப 50 என்று ஆரம்பிக்கும் போது எப்படி வரணும்? பனஸ். பனஸ். அப்ப 1 2 எண்ணி போங்க. பனஸ் எக்க, பனஸ் தெக்க, பனஸ் துணை, பனஸ் ஹத்தர, பனஸ் பக, பனஸ் ஹய, பனஸ் ஹட்ட, பனஸ் அட்ட, பனஸ் நமய. பனஸ் நமே. அப்ப 60 வந்துக்கு பின்னால ஹெட்டன்னு வரும். என்னன்னு வரும்? ஹெட்ட. அப்ப 60 வாரதும் ஹெட்ட தான். அதுக்கும் ஹெட்டன்னு தான் வரும். அந்த இடத்துல மாறாது. சரிதானே? அப்ப 61 62 எண்ணி போங்க. ஹட்ட எக்க, ஹட்ட தெக்க, ஹட்ட துணை, ஹட்ட பக, ஹட்ட ஹத்தர. ஹெட்ட ஹத்தர வரல. 64 வரல. ஹட்ட ஹத்தர, ஹட்ட ஹத்தர, ஹட்ட பக, ஹட்ட ஹய, ஹட்ட அட்ட, ஹெட்ட ஹத்த, ஹெட்ட ஹத்த, ஹட்ட ஹத்த, ஹட்ட அட்ட, ஹட்ட நமய. ஹெட்ட நமய. அதுக்கு அப்புறம் ஹெத்தேவ். என்னது? ஹெத்தேவண்டா 70. அப்ப ஹெத்தேவைக்கு பிறகு இந்த வே வராது. ஹெத்த என்று ஆரம்பிக்கும். ஹெத்த ஹெத்த எக்க, ஹெத்த தெக்க. ஆரம்பிங்க. ஹெத்த எக்க, ஹெத்த தெக்க, ஹெத்த துணை, துணை இல்ல, துணை துணை துணை. சரியா உச்சரிக்கணும். ஹெத்த துணை, ஹெத்த 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 ஹத்தர, ஹெத்த ஹத்தர, ஹெத்த பக, ஹெத்த ஹய, ஹட்ட ஹட்டய, ஹட்ட அட்ட, ஹட்ட நவய. ஹெத்த நமய. சரி. அதுக்கு பிறகு என்ன வரும்? 80 வரும். 80 வரும்போது அசூவ. 80க்கு என்ன சொல்றது? அசூவ. அசூவ, அசூவ. அப்ப அசூ உண்டு ஆரம்பிக்கும். 80 வரும்போது அசூ உண்டு ஆரம்பிக்கும். அப்ப 81 82 சொல்லுங்க. அசுவ, அசுவ எக்க, அசுவ தெக்க, அசுவ துணை. அசுவ துணை இல்ல, அசூ துணை, அசூ ஹத்தர அப்படி வரணும். அசு ஹத்தர, அசு பக, அசு ஹய, அசு ஹத்த, அசு அட்ட, அசு நவய. அசு நவய. அடுத்ததாக வந்துட்டு 90க்கு நாங்க அணுன்னு பயன்படுத்தும். 90க்கு என்ன பயன்படுத்துறது? அணுவ, 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 அணுவ. அப்ப 91 ஆரம்பிக்கும் போது அணு உண்டு வரும். அப்ப 91 92 சொல்லுங்க. அணு எக்க, அணு தெக்க, அணு துணை,
අනු හට අනු පහ ம். මරපිට சொல்றேன் ஓ! අනු අනු එක අනු ටෙක අනු තුන අනු හතර අනු පහ අනු හට அணு ஹய. අනු අනු හය අනு හත අනு අට අනු නවය அணு அதுக்கு பிறகு 100 வரும் தானே. அப்ப 100கள் வரும்போது 100க்கு நாங்க சொல்றது சீய. 100க்கு என்ன சொல்றது? සීය சீய. சீய. சீயன்னு சொன்னா 100. சரிதானே? இப்ப 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 தெரியும் தானே. ඔම්ස 10க்கு என்ன சொல்றது? දහයි தஹய. தஹய. දහය தஹய. 20க்கு விஸ்ஸ. විෂ விஸ்ஸ. இங்க பாருங்க. இதை நல்லா பாடமாயிக்கொள்ளுங்க. இங்க பாருங்க. இதை பாருங்க. இந்த இருக்கிறத பாருங்க. இப்ப இதுல வந்துட்டு 20 வரும்போது பாருங்க. இங்க பாருங்க. இதுல வந்து என்ன செய்யணும்? விஸ்ஸ 20. விஸ்ஸ 20. அப்ப 20 வரும்போது விசி. அப்ப விசி ஞாபகம் இருக்கணும். விஸ்ஸ விசி ஞாபகம் இருக்கணும். 30க்கு திக. அப்ப 30 வரும்போது திஸ். திஸ் ஞாபகம் இருக்கணும். அதுக்கு பிறகு ஹத்தலிஹ 40. ஹத்தலிஹ ஞாபகம் இருக்கணும். பனஹ 50. பனஸ் 50. பனஸ். அதுக்கு பிறகு ஒரு கட்டம் மாறுது. 60க்கு ஹெட்ட. அப்ப 60 வரும்போதும் ஹெட்ட தான் வரும். அதுக்கு பிறகு ஹெத்தேவண்டா 70. அப்ப ஹெத்தேவைக்கு பிறகு ஒரு இடத்துலயுமே இனி இஸ் வராது. என்ன இங்க மாறிட்டு தானே ஹெட்டைக்கு பிறகு மாறி வருது. ஹெத்தேவைக்கு பிறகு அந்த வே வெட்டுப்பட்டு ஹெத்தேன்னு வரும். ஹெத்தேவ. அடுத்து அசுவையை பாருங்க. அசுவையில வே வந்திருக்குது. வே வெட்டுப்பட்டு அசுண்டு வந்திருக்குது. அடுத்தது அணுண்டா 90. அப்ப 90 வரும்போது அணு வந்திருக்குது. விளையிட்டா எந்த இடத்துலயுமே மாற்றம் வரல. விளையிட்டு தானே கடைசியில இருக்கிற எழுத்து வெட்டுப்பட்டிருக்குது 60க்கு பின்னால. ஆனா 60க்கு முதல் என்ன வந்திருக்குன்னு சொன்னா ஹத்தலிஸ். விளையிட்டா பனஹா பனஸ் திஹ திஸ் விஸ்ஸ விசி இப்படி வந்திருக்குது. விளையிட்டா திஹண்டு வர இடத்த திஸ்ஸண்டும் ஹத்தலிஹண்டு வர இடத்த ஹத்தலிஸ்ஸண்டும் பனஹண்டு வர இடத்த பனஸ்ஸண்டும் இது நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். பனஹாண்டா ஹாவ இஸ்ஸா மாத்துறது. பனஹா பனஸ். அப்ப ஹத்தலிஸ். விஸ்ஸண்டு வரும்போது விசி என்று சொல்றோம் நாங்க. அது அவ்வளவுதான். விசையை மட்டும் விசி என்று மாத்திட்டு திஹ திஸ்ன்னு வருது. ஏன்னா தீனா ஹானா ஹாவ இஸ்ன்னு மாத்தினா திஸ்ன்னு வரும். விளையாட்டு தானே. அப்ப ஹத்தலிஹே பாருங்க. ஹத்தலிஹ வந்திருக்குது. அந்த ஹ வெட்டுப்பட்டு இஸ் வந்திருக்கு. ஹத்தலிஸ் 40. பனஹா வந்திருக்குது. பனஹாயில ஹா வெட்டுப்பட்டு இஸ் வந்திருக்குது. பனஸ்ன்னு வந்திருக்குது. அதுக்கு பிறகு மாறுது ஹேட்ட. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஹெத்தேவ வரும்போது வே கடைசியில வருது. வேயை வெட்டி விட்டா ஹெத்த 70 வருது. அசுவ என்று சொன்னா 80. அசு என்றால் 80 என்று வருது. அணு என்றால் 90. அணு என்றால் 90 அப்படின்ற மாதிரி இதுல அர்த்தங்கள் வருது. மாறி மாறி வருது. லேசான விஷயம். கஷ்டப்பட தேவையில்லை. இலகுவா இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் லேசு. சரி 1ல இருந்து 20 வரைக்கும் நீங்க எண்ணுங்க பாப்போம். 1ல இருந்து 20 வரைக்கும் எண்ணுங்க. එක දෙක තුන හතර පහ හය හත අට නවය දහය அதுக்கு பிறகு 11 11 12යි 12 13 13 14 14 அதுக்கு பிறகு நான் இதுக்குத்தான் சொல்றேன். கிளாஸ்ல நீங்க ஒன் பண்ணி இருக்கணும். கிளாஸுக்கு நீங்க வரணும்னு சொல்ற காரணம் அதான். நீங்க கிளாஸுக்கு வரலையே. எனக்கு வரல தானே. கதைக்காட்டி ஒண்ணுமே பாடம் இருக்காது. ஞாபகம் இருக்காது. அப்ப அண்டு நம்பர் தொடர்பா நாங்க படிக்கும் போது நீங்க இருந்திருந்தா அதை படிச்சிருக்கலாம். விளங்கிட்டா அந்த விஷயத்த படிச்சிருக்கலாம். ஓகே சார். அப்ப நீங்க வரலையே. கிளாஸுக்கு வந்திருந்தா தானே அது ஞாபகம் இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சிருக்கணும். சொல்லுங்க. 11 11 12 12 12 12 12 13 13 இல்ல 13 13 13 13 14 14 அடுத்தது பகலவ 15 அதுக்கு பிறகு தசைய இல்ல தாசைய சொல்லலையே. தாசைய சொல்லிட்டு போங்க. 16 18 மறுபடியும் எண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு தடவை எண்ணுங்க. துண சொல்லக்கூடாது. துணண்டா வில்லுண்ட அர்த்தம். துண வரக்கூடாது. துண ஹத்தர பஹ ஹய ஹத்த නමය දහය 11 12 13 13 14 14
පහළව පහළව දාසය 16 17 17 කෙසේ 17 ம் 18 18 இதுல நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா இங்க பாருங்க இந்த இருக்கு 16 17 விளங்குதா இதுல කෙසේ ஓ 16 17 18 19 20 ஓ படிச்சிருக்கு தானே ඔම් සිරොම් ஓ சொல்லுங்க திருப்பி மறுபடியும் என்னங்க பாபு 1 2 3 4 5 6 7 8 9 ஆ, තකය ம் 11යි 12යි 12 ம் 13 13 14 17 14 15 15 16 16 17 17 18 18 13 19 ஓகே சார் 19 ஓகே சார் தக நமைய 19 அதுக்கு பிறகு விஸ் විෂ விஸ் විෂ அப்போ விஸ் அதுக்கு பிறகு 30க்கு திக 40க்கு ஹத்தலிக 50க்கு பனக 60க்கு ஹெட்ட 70க்கு ஹெத்தேவ 80க்கு அசுவ 90க்கு அணுவ அதுக்கு பிறகுதான் 100 வரணும் அப்ப இதுல விஸ்ஸ விசி என்று மாறும் திக இந்த ஹ வருது ஹ வாரத்துல இஸ்ன்னு மாத்தணும் 30 40 வரும்போது திகண்டு வந்தா எப்படி மாறும் තිස්ස திஸ்ன்னு மாறணும் திஸ்னா 30 அப்ப ஹத்தலிஹண்டா எப்படி வரும் 40 ஹத்தலிஸ்ன்னு மாறும் அப்ப பனஹா எப்படி மாறும் 50 பனஸ்ன்னு மாறும் அதுக்கு பிறகு ஹெட்ட தான் 60க்கு 60 வரும்போதும் ஹெட்டன்னு தான் வரும் அதுக்கு பிறகு கடைசியில வரக்கூடிய வே எல்லாம் வெட்டணும் அதுக்கு பிறகு ஹெத்தேவன்னு வந்திருக்குது ஹெத்தேவ அதுல வே வெட்டினா எப்படி வரும் 70 ஹெத்த அசுவ எப்படி மாறும் 80 அசு அணு எப்படி மாறும் 90 அணுண்டு மாறும் இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டு விளங்கிட்டா நாளைக்கு வகுப்புல விஸ்ஸ விஸ்ஸ திக ஹத்தலிக ஹத்தல் என்ன பனஹா ஹெட்ட ஹெத்தேவ அசு அணு அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு பிறகு சீயண்டா 100 சரியா அது அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அப்ப விஸ்ஸ விசியண்டும் திக திஸ்ஸண்டும் ஹத்தலிய ஹத்தலிஸ்ஸண்டும் பனஹ பனஸ்ஸண்டும் ஹெட்ட ஹெட்டண்டும் ஹெத்தேவ ஹெத்தேண்டும் அசுவ அசுவண்டும் அணுவு அணுவுன்னு வரணும் அப்ப நான் 100 என்று வரும்போது விளையிட்டா 100 என்று வரும்போது எக்கசியேடு வரும் விளையிட்டா எக்கசிய என்று சொன்னால் 100 என்று ஆரம்பமாகும் விளையிட்டு தானே 100 அப்ப 170 வரும்போது எப்படி வரும் எக்கசிய ஹெத்த 170 இங்க பாருங்க 70 வந்திருக்கு தானே 170 அப்ப எக்கசிய ஹெத்த 3 வரும்போது 173 எப்படி வரும் எக்கசிய ஹெத்த துணு விளையிட்டா அப்ப 154 எப்படி வரும் எக்கசிய பனஸ் பனஹ பனஸ் வந்திருக்கு தானே 50 அப்ப 150 102 என்னது எக்கசிய 50 பனஸ் 100 4 ஹத்தர 50 154 எக்கசிய பனஸ் ஹத்தர அப்ப 197 எப்படி வரும் 197 எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம் 100 எக்கசிய 9 இல்ல நவைய இல்ல இங்க அணு அணு 90 197 190 அணு 197 சொல்லணும் 197 எக்கசி அணுஹத்த யாரு பக்கத்துல இருந்து சொல்லி தரது யார் சொல்லி தரது எக்கசி அணுஹத்த அம்மா அப்போ இந்த மாதிரி சிய எக்கசியன்னு மாறும்போது அதுக்கு பிறகு தெசிய துன்சிய எல்லாம் நான் பிறகு படிச்சு தருவேன் இது இவ்வளவு ஞாபகம் இருந்தா தான் உங்களுக்கு படிக்கலாம் சரியா பக்கத்துல ஆளை வச்சுட்டு படிக்க கூடாது நீங்க தனியா படிக்கணும் படிச்சாதான் நான் உங்களுக்கு நான் அடுத்த கட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரியா இது இவ்வளவு நல்ல ஞாபகம் இருந்தா போதும் இவ்வளவும் போதும் கூட படிக்க தேவையில்லை இப்ப விஸ்ஸ விசியண்டு திக திஸ்ஸண்டும் ஹத்தலிய ஹத்தலிஸ்ஸண்டும் பனஹ பனஸ்ஸண்டும் ஹெட்ட ஹெட்டண்டும் ஹெத்தேவ ஹெத்தேண்டும் அசுவ அசுவண்டும் அணுவ அணுவண்டும் மாறணும் இது இவ்வளவு விளங்கி இருக்கணும் விளங்கிட்டா வேற ஒன்றும் தேவையில்லை இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு 1ல இருந்து என்னது 20 வரைக்கும் நல்லா எண்ண தெரிஞ்சிருக்கணும் 1ல இருந்து 20 வரைக்கும் நான் எண்ணி தந்தது மாதிரி அதையும் நல்லா எண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவு தெரிஞ்சாலே அப்ப நாங்க என்னது 199 வரைக்கும் எண்ணின மாதிரி தான் விளங்கிட்டா 199 வரைக்கும் எண்ணின மாதிரி தான் இது விளங்கி இருந்தால் அப்ப இதுல நல்ல ஞாபகம் எக்க தெக்க துணை ஹத்தர எக்க 1 தெக்க துணை தெக்க 2 துணை 3 ஹத்தர 4 பஹ 5 ஹய 6 ஹத்த 7 அட்ட 8 நவய 9 தஹய 10 எக்கொலஹா 11 தொலஹா 12 தஹத்துண 13 தா ஹத்தர 14 பஹலவ 15 தாசே 16 தாஹத்த 17 தஹாட்ட 18 தஹனமய 19 விஸ்ஸ 20 அதுக்கு பிறகு 20 வரும்போது அப்ப அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க 20 வரும்போது விசி என்று ஆரம்பிக்கும் இங்க பாருங்க இதுல இருக்கிற மாதிரியே பாருங்க விஸ்ஸ 20 விசி 20 திக 30 திஸ் 30 ஹத்தலிக 40 ஹத்தலிஸ் 40 பனஹா 50 பனஸ் 50 ஹெட்ட 60 ஹெட்டே 60 வரும்போது ஹெட்டே வரும் ஹெத்தேவ 70 ஹெத்த 70 அசுவ 80 அசு 80 அணுவ 90 அணு 90 சீய 100 எக்கசிய 100 வரும்
அப்ப அதுக்கு பிறகு 1 2 3 நாள் அப்படியே வரும். இப்ப இது இவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த இருக்கிற மெத்தட் 1ல இருந்து 20 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த விசையில இருந்து அணுவ வரைக்கும் சிஐல இருந்து எக்கசிய வரைக்கும் புரிஞ்சு கொண்டாலே 199 வரைக்கும் என்ன தெரிஞ்ச மாதிரி விளங்கிட்டா. அதுக்கு பிறகு இந்த இவ்வளவுத்தையும் நீங்க பாடமாக்கிட்டீங்கன்னா 999 வரைக்கும் என்ன தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்ப இதுல மிகுதியை நாங்க அடுத்த வகுப்புல தான் நான் உங்களுக்கு படிச்சு தர போறேன். சரியா? இது இவ்வளவு இன்றைக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த வகுப்புல மீதியை படிக்கலாம். சரியா? விளங்கிட்டு தானே?